ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. தொடர்ந்து உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக பல்வேறு வகுப்புகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. உதாரணமாக அடிப்படை குர்ஆன் வகுப்பு, முதியோர்களுக்கான குர்ஆன் வகுப்பு, குர்ஆன் சரளமாக ஓதும் வகுப்பு, குர்ஆன் மனன வகுப்பு, ஆலிம் ஆலிமா வகுப்பு என பல வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற இந்நிலையிலே இப்போது சிறுவர்களுக்கான மக்தபு மதரசாவின் வகுப்புகளும் நடத்தப்பட இருக்கிறது. இந்த வகுப்பு ஆக சிறுவர்களுக்கும் ஆக வயதில் முதிர்ந்த பெரியவர்களுக்கும் இந்த வகுப்பு என்பது நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பில் இரண்டு தரப்பினர்களும் இணைந்து கொள்ளலாம். மதரசா தூரமாக இருக்கிறது, மதரசாவிற்கு செல்வதற்கான சரியான சூழல் அமையவில்லை என்று வருத்தப்படுகின்ற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த ஆன்லைன் வகுப்பிலே இணைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படையான மார்க்க கல்வியை அழகான முறையில் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி உங்களுக்கு செய்வான். அதே நேரத்தில் இந்த வகுப்பு என்பது மதரசா செல்ல முடியாத நபர்களுக்கு மட்டுமே. அருகாமையில் மதரசா இருக்கிறது, மதரசாவிற்கு போறதுக்கான சூழல் இருக்கிறது, அங்கே ஆசிரியர் எங்களை கண்டிக்கின்றார், திட்டுகின்றார், அடிக்கின்றார் என்கின்ற இது போன்ற காரணத்தினால் நீங்கள் ஆன்லைனில் இணைய வேண்டிய அவசியமில்லை. அப்படி இணையக்கூடியவர்களுக்கு நமது ஆன்லைன் வகுப்பில் இடமும் இல்லை. பக்கத்தில் மதரசா இருந்து பள்ளிவாசல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அங்கே சென்றுதான் படிக்க வேண்டும், அங்கே சென்றுதான் ஓத வேண்டும். அது அல்லாத பட்சத்தில், அப்படி இல்லை சூழல் எங்களுக்கு அமையலை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த மக்தபு மதரசா எப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொன்னா, பொதுவா பிள்ளைங்க பேசிக்ல இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைங்க இருப்பாங்க, எஸ்எர்னல் குர்ஆன் ஓதுற பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப எஸ்எர்னல் குர்ஆன் ஓதுற பிள்ளைங்களுக்கு அந்த எஸ்எர்னல் குர்ஆனுடைய பாடம் கேட்கப்பட்டு அதற்கு பிறகு தினசரி ஒரு 10 விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். இதை பெரியவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், கலந்துக்கலாம். ஏன்னா அந்த 10 விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக என்ன செய்யும் இருக்கும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஆதாரபூர்வமான விஷயங்களை கொண்டு 10 செய்திகளை நாம் என்ன செய்வோம், தினமும் சொல்லி கொடுப்போம். அதுல பெரியவர்களும் இணைந்து கொள்ளலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வெறும் குர்ஆன் பாடம் மட்டும்தான் என்னவோ நம்ம நடத்துவோம். ஓரளவுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும், ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னா நல்ல தமிழ் எழுத படிக்க தெரியுது அப்படின்னு சொன்னா தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், இந்த 10 விஷயங்களை படிப்பதில் அவங்களும் கலந்து கொள்ளலாம். அது மாதிரி குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன ஓதுறாங்க அப்படிங்கிறத நாம கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த 10 விஷயங்களை என்ன செய்வோம், நாம கேட்போம். அந்த 10 விஷயங்களை பிள்ளைங்க சொல்லணும். அதனால குர்ஆன் ஓதுறத நம்ம ஆன்லைன்ல ஆல்ரெடி வேற வேற வகுப்புகளை நாம நடத்தி வச்சிருக்கிறோம். பிள்ளை மதரசாக்கே போனதில்லை அப்படின்னு இருக்கிற பிள்ளைகளை கூட நாம
ஓதுவதற்கு என்ன செய்து கொள்ளலாம், கற்றுக் கொடுத்து கொள்ளலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையிலிருந்தே நம்ம எல்லா வகுப்புகளையும் அல்லாஹ்வுடைய கிருபையில நடத்தி வச்சிருக்கிறோம். அதுல நிறைய மாணவர்களும் இணைந்து இதுவரையிலும் மிக சிறப்பான முறையில பயனடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப ஒரு 10 விஷயத்த நாம தினமும் இந்த வகுப்புல என்ன செய்வோம், சொல்லி கொடுப்போம். இந்த 10 விஷயங்களையும் பிள்ளைங்க உட்காந்து என்ன செய்யறது, எழுதுறது. பிள்ளைங்க உட்காந்து எழுதுறது, எழுதுனத மனப்பாடம் பண்றது, மனப்பாடம் பண்ணதை நம்மள்ட்ட ஒப்பிக்கிறது. ஆரம்பத்துல மனப்பாடம் பண்ணலன்னு சொன்னாலும் எழுதி எழுதி என்ன செய்யறது, நம்மள்ட்ட சொல்றது. அந்த என்ன பாடம் நாம அன்னைக்கு நடத்துறோமோ அந்த பாடத்தை நாம ஒண்ணு PDF மூலமாக கொடுப்போம், இல்லைன்னா நாம டெக்ஸ்டாக என்ன செஞ்சிருவோம், அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப் தளத்திற்கு அந்த எண்ணிற்கு அனுப்பி கொடுப்போம். அப்படி அனுப்பி கொடுக்கறத பிள்ளைங்க உட்காந்து என்ன செய்து கொள்ளலாம், மனப்பாடம் செய்து கொள்ளலாம், அல்லது அதை பார்த்து ஆரம்ப நிலையில பார்த்து படிக்கலாம். அது மாதிரி வாரத்துல ஒரு நாள் சின்ன சின்ன சூறாக்கள் என்பது மனனம் செய்து கொடுக்கப்படும். மனப்பாடம் செய்ய வச்சு அந்த மனப்பாடம் பண்ணதை பிள்ளைகளை நாம் என்ன செய்வோம், சொல்ல வைப்போம். அப்ப இப்படியான ஒரு அமைப்புல பாடம் நடத்தப்பட இருக்கிறது. அதனால சின்ன பிள்ளைங்க, ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் உள்ள பிள்ளைங்க யார் வேணுமென்றாலும் இந்த ஆன்லைன் வகுப்புல இணைந்து கொள்ளலாம். சரி, 10 விஷயங்கள் எதை பத்தியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதன்மையாக ஒரு இஸ்லாமிய வரலாறு. இஸ்லாமிய வரலாறுன்னு நீங்க பெருசா நினைச்சிடக்கூடாது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 4 வரிக்குள்ள ஒரு வரலாற்றை நாம சொல்லி கொடுப்போம். 2வது, ஒரு நாளைக்கு அல்லாஹுவின் ஆற்றலை பற்றியும் இன்னொரு நாளைக்கு அன்னலாரின் அற்புதத்தை பற்றியும், அல்லாஹ்வினுடைய வல்லமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு நாளும், இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச அற்புதங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை நாம சொல்லுவோம். 3வது, தினசரி ஒரு ஃபர்லை பற்றிய விஷயத்தை சொல்லி கொடுப்போம். ஃபர்லுனா என்ன, சுன்னத்துனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்லி கொடுப்போம். 4வது, தினமும் ஒரு சுன்னத்தை பற்றி சொல்லி கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், வழிமுறைகள் எல்லாம் எப்படி இருந்தது, நாம எப்படி இருக்கணும், இன்னைக்கு நாம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கக்கூடாது, இப்படிங்கிற செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். 5வது, முக்கியமான ஒரு அமலின் சிறப்பை பற்றி சொல்லிக் கொடுப்போம். நாம செய்யக்கூடிய அமல்கள்ல முக்கியமான அமல்கள் என்னென்ன இருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது. 6வது, ஒரு பாவத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம். இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை இருக்கு, இந்த பாவத்தை நாம இப்படி செய்யக்கூடாது, இதை செஞ்சா உலகத்துல இந்த தண்டனை இருக்கு, மறுமையில இப்படியான தண்டனை இருக்கு அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுப்போம். 7வது, உலகத்தை பற்றிய ஒரு செய்தி. 8வது, மறுமையை பற்றிய ஒரு செய்தி. 9வது, ஒரு நாள் குர்ஆன் சொல்லக்கூடிய மருத்துவம், இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய மருத்துவம். 10வது, ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த அறிவுரைகள், இன்னொரு நாளைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை. இப்படி இந்த அமைப்புல தினமும் ஒரு 10 விஷயங்களை நம்ம பிள்ளைகள் படித்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இந்த சூழல்ல பிள்ளைங்க வளரும் போது, இந்த சூழல்ல பிள்ளைங்க படிச்சு வரும்போது, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் மாற்றப்பட்டு அவையெல்லாம் நல்லதாக மீண்டும் நமக்கு திரும்ப கிடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது என்ன செய்யும், அமையும். அதே மாதிரி முதியவர்களும் இந்த வகுப்புல என்ன செய்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். அப்ப முதல் நாள் வகுப்புல நாம சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, பாடம் இப்ப இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 9 நிமிஷம் வீடியோவும் யாருக்கு உரித்தானது அப்படின்னு சொன்னா, தாய்மார்கள் பிள்ளைகளை மதரசாவுக்கு சேர்க்கக்கூடியவங்களுக்கு உரித்தானது. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க பார்த்துட்டு நம்ம வகுப்புல நீங்க உங்க பிள்ளைகளை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 9 நிமிஷத்துக்கு மேல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பிள்ளைகளுக்கான செய்திகள், வகுப்புல இணையக்கூடியவர்களுக்கான செய்தி. அப்ப இந்த பாடங்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உட்காந்து எழுதி படிச்சு மனப்பாடம் பண்ணி என்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். இன்னைக்கு ஒரு சுண்ணத்தை நீங்க படிக்கீங்கம்மா, இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு சுண்ணத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க. சொல்லித்தரக்கூடிய அந்த சுண்ணத்தை நீங்க அன்னைக்கு வாழ்க்கையில செய்யணும். எப்படி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அன்பான பிள்ளைகளை,
உட்கார்ந்து தண்ணி குடிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்து காமித்த ஒரு வழிமுறையாக இருக்கு, அது ஒரு சுன்னத்தா இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்ப நீங்க இதை எழுதிட்டீங்க, படிச்சுட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒப்பிச்சிட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த அந்த சுன்னத்தை தினமும் வாழ்க்கையில செயல்படுத்தணும். ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கிறீங்க, அப்போ வாட்டர் பாட்டிலை திறந்து உட்காராம நின்றுக்கிட்டே தண்ணியை குடிச்சிடக்கூடாது. அப்ப நீங்க உட்கார்ந்து குடிக்கும் போது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தது, இது ரசூலுல்லாஹ் நமக்கு செஞ்சு காமிச்சது, நாம் இப்படி உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத விளங்கி நீங்க தினமும் அதை செய்யணும். இப்படி எதெல்லாம் நீங்க படிக்கீங்களோ அதை எல்லாத்தையும் வாழ்க்கையில செய்யும் போது உங்களுக்கு படிச்ச எதுவுமே மறக்காது. படிச்ச எதுவுமே என்ன செய்யாது, மறக்காது. அது மட்டும் இல்லாம படிச்ச எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அப்ப படிக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும், வாழ்க்கையில செயல்படுத்தணும். நீங்க அப்படி செயல்படுத்தினாதான் உங்க வாப்பா அம்மா, உங்க அத்தா அம்மா, உங்க டேடி மம்மி எல்லாரும் உங்களை நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நீங்க உண்மையாகவே நல்ல பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்ப என்ன செய்யணும், படிக்கிறத செயல்படுத்தணும். படிச்சோம், எழுதணும், மனப்பாடம் பண்ணோம், மறந்துட்டோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா படிக்கிறது யாரு வேணா படிக்கலாம். மனுஷன் மட்டும்தான் படிக்க முடியுமா? மனுஷன் மட்டுமா படிக்கிறது? மனுஷன் மட்டும்தான் மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்லை. ஒரு கிளி, ஒரு பச்சை கிளி இருக்குன்னு வைங்க, அந்த பச்சை கிளியை பிடிச்சி கூண்டில் அடைச்சி அது நாக்கில் நல்ல மிளகாவை தடவி அது நாக்கை நல்ல கூர்மையாக்கி அந்த கிளிக்கு பேச பழகி கொடுத்தா அந்த கிளி பேசும். பேசுதா இல்லையா? கிளி என்ன செய்யும், பேசும். அதே கிளிக்கு எதையாவது சொல்லி கொடுத்து படிக்க சொன்னா அது படிக்கும். மனப்பாடம் பண்ண சொன்னா மனப்பாடம் பண்ணும். ஆனா அந்த கிளியால படிச்சத மனப்பாடம் பண்ணத செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியாது. அப்ப மனுஷனுக்கும் மற்ற உயிர் வஸ்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். படிக்கிற எல்லாத்தையும் நாம செயல்படுத்தும் போது நாம நல்ல மனிதர்களாக மாறுவோம். படிச்ச எதையுமே நாம செயல்படுத்தலன்னு சொன்னா நாம படிச்ச எதுவுமே நமக்கு ஒரு பயன் தராது, ஒரு பிரயோஜனத்தை என்ன செய்யாது, தராது. அப்ப நீங்க படிங்க, எங்க எதை படிச்சாலும் சரி அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். சரியா? இப்ப டாக்டர் ஊசி போடுறது எப்படின்னு படிக்காருன்னு வச்சுக்க, படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டாரு, ஆனா எப்படி ஊசி போடணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியல, அவர் செயல்படுத்தி இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யாராவது நிற்கும் போது அவருக்கு எப்படி ஊசி போடணும் தெரியுமா? தெரியாம போயிடும். அப்படிதானே? ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறவரு எப்படி வீடு கட்டணும்னு படிக்காருன்னு சொன்னா அவர் படிச்சத அந்த கட்டடத்துறையில அவர் செயல்படுத்தணும். அப்படின்னாதான் அவர் நல்ல இன்ஜினியர் அப்படிங்கிறது என்ன செய்யும், தெரியும். அப்படிதானே? எல்லாமே அப்படிதான். படிக்கிறத செயல்படுத்தினா தான் என்ன செய்யும், அவங்க அதுல படிச்சிருக்காங்க, அதுல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யும், தெரியும். அப்ப மதரசாவும் அப்படிதான். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை என்ன செய்யணுங்க, நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்ப இன்னைக்கு முதல் நாள்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா, முதல் நாள்ல உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லித்தரேன். இந்த ஒன்றை மட்டும் நீங்க இந்த முதல் நாளை சால்வ் பண்ணிக்கங்க. முதல் நாள் நாம இன்னைக்கு கத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது தாய் தந்தையரை நல்ல முறையில நாம பார்த்து கொள்வது. நம்ம அத்தா அம்மாவை, வாப்பா அம்மாவை நாம மரியாதையோடு பேசுறது. அம்மாவையோ அத்தாவையோ எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை நாம கேட்கணும். அவங்க ஒரு சின்ன வேலையை சொன்னா அந்த வேலையை நாம செஞ்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அத்தா அம்மா தான் நம்மளை பெத்தெடுத்தாங்க, அத்தா அம்மா தான் நமக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, அத்தா அம்மா தான் நமக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க, அத்தா அம்மா தான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அத்தா அம்மா தான் எல்லாத்தையும் நமக்கு செய்யறாங்க. அதனால அவங்கள்ட்ட நாம ஒழுக்கமா நடந்துக்கணும். இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்ட நீங்க ஒழுக்கமா நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லித்தாரான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அத்தா அம்மாட்ட ஒழுக்கமா நீங்க நடந்துக்கலன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் அந்த படிப்புக்கு நல்ல மரியாதை இல்லை. அப்ப உங்களுக்கு நான் ஒரு வரலாறு, ஒரு குட்டி வரலாறு நான் சொல்றேன். இந்த வரலாறு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நண்பர்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தாங்க. எல்லா தோழர்களும் அமர்ந்து நபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வயசான ஒரு பாட்டி வராங்க. வயசான பாட்டி அப்படியே ரசூலுல்லாஹ்வினுடைய சபைக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த சபைன்னு சொன்னா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா இல்லையா, அந்த மீட்டிங் ஹால், அங்க வந்துடுறாங்க. இங்க வந்ததோட, அந்த வயசான அம்மா வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து தான் மேல ஒரு துண்டு போட்டிருந்தாங்க. தன் மேல ஒரு துண்டு போட்டிருந்தாங்க. இப்படி அந்த துண்டை அப்படி எடுத்து உதறி கீழே விரிச்சு அந்த அம்மாவை உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச பின்னாடி அந்த அம்மா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து ரொம்ப மரியாதையோட, ரொம்ப ஒரு ஒழுக்கத்தோட ரசூலுல்லாஹ் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி எல்லாம் பிடிச்ச பின்னாடி அந்த அம்மா சலாம் சொல்லிட்டு, நான் கிளம்புற நாயகமே அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நபியினுடைய நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உலகத்துக்கே தலைவர், நீங்க யாரு, உலகத்துக்கே தலைவர், எல்லா மன்னர்களும் உங்களை பார்க்கணும்ட்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்க போனா எல்லாரும் எழுந்து மரியாதை செலுத்துவாங்க, உங்களுடைய வருகைக்காக அவ்வளோ மக்கள் என்ன செய்யறாங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் உங்களை உயிருக்கு மேல நாங்க நேசிக்கிறோம், மதிக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வயசான அம்மா யாரு, இவங்களுக்கு ஏன் நீங்க இவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ வந்துட்டு போறாங்களே இவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப வந்துட்டு போறவங்க தான் ஹலீமத்து சாதியா, என்னை வளர்த்த தாய், என்னை பெத்த தாய் இல்ல, யார் அவங்க, என்னைய வளர்த்த தாய். என்னைய வளர்த்த தாய்க்கு நான் கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையாவது நான் கொடுக்கணும்ல. அதனாலதான் என்னை வளர்த்த எங்க அம்மா வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்னேன். என்னைய வளர்த்த எங்க அம்மா வந்ததோட என்னுடைய தோல்ல கிடக்கிற துண்டை தூக்கி நான் உதறி கீழே விரிச்சு என்னைய வளர்த்த அம்மாட்ட நான் மரியாதையா உட்காந்து மரியாதையா பேசி அவங்கள மரியாதையா நான் வழி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகதான் அவங்களுக்கு. அப்ப வளர்த்த அம்மாவுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை பெத்த அம்மாவுக்கு, நம்ம பெத்த அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அவங்கள எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், அவங்கள்ட்ட என்ன ஒழுக்கத்தோட நாம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். வழங்குதா? அப்ப அம்மா சொல்ல அத்தா சொல்றக்கூடிய விஷயத்த நீங்க எல்லாரும் கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். இப்ப நாளைக்கு நான் உங்களுக்கு பாடத்தை தொடங்குவேன். அப்படி பாடத்தை தொடங்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, நோட்டை வாங்கி வச்சுக்கணும். அந்த நோட்ல நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் உட்காந்து எழுதணும். எழுதி மனப்பாடம் பண்ணி அம்மாட்ட சொல்லிட்டு வாப்பாட்ட சொல்லிட்டு அப்புறம் என் டைம் என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் இத சொல்லணும். அதுக்குதான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சிறுவர்களுக்கான மக்தபு மதரசா எந்த விதமான தோய்வும் இல்லாமல், எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல்